திருநாகேஸ்வரம் என்ற ஊரில் மாரியப்பன் என்ற ஒரு ஏழை தொழிலாளி வாழ்ந்து வருகிறான். விவசாய கூலி வேலைகளுக்கு செல்லும் மாரியப்பனின் மனதில் நாம் ஏதாவது சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. இதனால் தான் குடியிருக்கும் வீட்டை வங்கியில் அடமானமாக வைத்து மாரியப்பன் அந்த ஊரிலேயே புண்ணாக்கு கடை ஒன்றை ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த ஊரில் மேய்ச்சல் நிலங்கள் அதிக அளவில் இருந்ததால் மாரியப்பனின் புண்ணாக்கு கடையில் வியாபாரம் மோசமாக நடக்கிறது. ஒரு கட்டத்தில் தனது கடையை தொடர்ந்து நடத்த முடியாமல் மாரியப்பன் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்கிறார். இதனால் தனது புண்ணாக்கு கடையை இழுத்து மூடிவிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று மாரியப்பன் மிகுந்த மனக்கலக்கத்தில் இருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த ஊருக்கு மிகப்பெரிய துறவி ஒருவர் வந்திருப்பதை கேள்விப்பட்டு மாரியப்பன் ஓடோடி சென்று அந்த துறவியை சந்திக்கிறார். அப்போது மாரியப்பன் அந்த துறவியிடம், முனிவர் பெருமானே, எனது வீட்டை வங்கியில் அடமானமாக வைத்து புண்ணாக்கு கடை ஒன்றை நான் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கடையில் வியாபாரம் சரியாக நடக்காமல் போனதால் நான் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்து நடுத்தெருவில் நிற்கிறேன். எனது வாழ்வில் கடவுளின் கருணை ஒரு நாளும் கிடைக்காதா சாமி என்று கேட்கிறான். அப்போது அந்த முனிவர் மாரியப்பனை பார்த்து, மகனே, நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதில் நீ மிகப்பெரிய தவறை செய்துவிட்டாய். மக்களுக்கு அன்றாடம் எந்த பொருள் தேவைப்படுகிறதோ, எந்த பொருள் வாங்க தீர்ந்து போகிறதோ அந்த பொருளை நீ வியாபாரம் செய்தால் உனது பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், உனது வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லி ஆசி வழங்குகிறார். முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மாரியப்பனின் மனதிற்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதனால் புத்திசாலித்தனமாக யோசித்த மாரியப்பன் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் கடன் வாங்கி புண்ணாக்கு கடை இருந்த இடத்திலேயே காய்கறி கடை ஒன்றை ஆரம்பிக்கிறார். பக்கத்து நகரத்தில் இருந்து காய்கறிகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலையில் விற்கவும் ஆரம்பிக்கிறார். இதனால் மாரியப்பனின் கடையில் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்கிறது. மாரியப்பனின் வறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறது. இதனால் தனக்கு நல்வழியை காட்டிய அந்த முனிவரை மனதிற்குள் நினைத்து மாரியப்பன் மானசீகமாக அவருக்கு நன்றி சொல்கிறான். இந்த சமயத்தில் மாரியப்பனுடைய வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஊர் செல்வந்தர் ஒருவர் மாரியப்பனின் கடைக்கு எதிரே இருந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பிக்கிறார். தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த மாரியப்பன் அந்த கட்டிடம் எதற்காக கட்டப்படுகிறது என்று விசாரிக்கிறான். அப்போது அந்த கட்டிடத்தில் மிகப்பெரிய பலசரக்கு கடை ஒன்று வரப்போவதாகவும் மளிகை சாமான் முதல் காய்கறிகள் வரை அனைத்துமே அந்த ஒரே கடையில் வைத்து விற்கப் போவதாகவும் மாரியப்பனுக்கு தெரிய வருகிறது. இதை கேட்டு மனம் கலங்கிய மாரியப்பன், தற்போதுதான் நமது வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்திருக்கிறது. இந்த சமயத்தில் நமக்கு போட்டியாக கடை திறந்தால் நமது வாடிக்கையாளர்கள் அனைவரும் அந்த கடைக்கே சென்று விடுவார்கள். ஆகையால் நாம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் என்று நினைத்து மிகப்பெரிய அளவில் வருத்தமடைகிறான். உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காத மாரியப்பன் ஓடோடி சென்று மீண்டும் அந்த முனிவரை சந்தித்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவரிடம் விளக்கி சொல்லி, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் குருவே என்று கேட்கிறான். அப்போது அந்த முனிவர் மாரியப்பனை பார்த்து, மகனே, தினமும் காலையில் நீ கடையை திறக்கும் போது எனது கடையில் வியாபாரம் நடக்க வேண்டும் என்று நீ எப்படி கடவுளிடம் பிரார்த்திப்பாயோ அதே போன்று உனக்கு எதிரில் இருக்கும் அந்த கடையிலும் வியாபாரம் நடக்க வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையை மனதில் வஞ்சக எண்ணத்துடன் செய்யாமல் மானசீகமாக நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உனது வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர் சென்று விடுகிறார். முனிவர் மேல் மாரியப்பன் மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதால் அந்த முனிவர் சொன்னபடியே தினமும் காலையில் தனது எதிரி கடைக்கும் சேர்த்து மனமுருகி பிரார்த்தனை செய்கிறான். இதன் மூலம் அவன் மனதில் இருந்து வந்த கவலையும் பயமும் முழுமையாக அவனை விட்டு விலகுகிறது. இதனால் வெகு சீக்கிரத்திலேயே அந்த எதிர்கடையின் முதலாளி மாரியப்பனுக்கு நண்பனாக மாறுகிறார். தனது கடைக்கு தேவையான காய்கறிகளை மொத்தமாக கொள்முதல் செய்யும் பொறுப்பையும் அவர் மாரியப்பனிடம் கொடுத்து விடுகிறார். இதனால் மாரியப்பனுக்கு காய்கறி வியாபாரத்தில் பல மடங்கு வருமானம் கிடைக்கிறது. வெகு சீக்கிரத்திலேயே தனது காய்கறி கடையை காய்கறி சந்தையாக மாரியப்பன் மாற்றி விடுகிறான்.